أنتم بين أهليكم بكأس الحب مترعة وصافي الود نسقيكم. ஜாமியா இப்னு உமர் உயர்கல்வி கலாபீடத்தின் பணிப்பாளரும் இலங்கை ஜமியத்துல் உலமா அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் உப தலைவருமான எமது அன்புக்குரிய ஹசரத் நிகழ்வின் கௌரவ அதிதி அஷேக் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி அவர்கள் அடுத்து உங்களோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுவார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. وقال النبي عليه الصلاة والسلام إن العلماء ورثة الأنبياء وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما وإنما ورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியமான உலமா பெருந்தகைகளே, இங்கே இந்த மஜ்லிஸில் சபையிலேயும் நிறைய உலமாக்கள், அறிஞர்கள், ஊர் பிரமுகர்கள், வெளியூர் பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் விழித்தவனாக இங்கே பட்டம் வாங்கக்கூடிய இளம் உலமாக்களும் வீற்றிருக்கின்றார்கள். அவர்களை பெற்றெடுத்து வளர்த்து சமூகத்திற்கு விட்டுவிடக்கூடிய அவர்களுடைய அன்பிற்குரிய தாய்மார்கள், அவர்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய குடும்ப பெண்மணிகளும் அங்கே திரை மறைவுக்கு பின்னால் அவர்களும் வீற்றிருக்கின்றார்கள். உங்கள் எல்லோரையும் விழித்தவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ஊரிலே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நீங்கள் எல்லோரும் இன்றைய தினம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்றால் இந்த தீனின் மீது இருக்கக்கூடிய ஒரு வகையான பற்று, பிடிப்பு, பாசம், விருப்பம் என்றால் மிகையாகாது. இதுவரை காலமும் உலகத்தில் யார் அல்லாஹுடைய தீனுடன் இணைந்தவர்களுடன் இணைந்து எல்லா வகையிலும் அவர்களுக்கு யாரெல்லாம் உதவியாளர்களாக இதுவரைக்கும் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் உயர்த்தி அவர்களுக்கு தேவையான பல வகையான உதவிகளை செய்து ஒவ்வொரு காலத்தில் ஏற்பட்ட எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த வரலாறை நாங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நம் எல்லோருக்கும் தெரியும், இந்த 2019 2020 நம்முடைய நாட்டிலே நடந்த மிகப்பெரிய, அதெல்லாம் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட மிக பயங்கரமான ஒரு விபரீதம், ஒரு அனர்த்தம் என்று சொல்லலாம். அதற்கு பின்னால் பலரும் நினைத்தார்கள், தொடர்ந்து எங்களோட நாட்டில் இந்த மதரசாக்களை செய்து கொண்டு செல்லேலுமா, ஆண்களுடைய பெண்களுடைய மதரசாக்களை செய்யலுமா, இது போன்ற விழாக்களை தொடர்ந்து செய்யலுமா என்றெல்லாம் அந்த நேரத்தில் யோசித்தார்கள். பலர் வந்து சொன்னதை நாம் காதால கேட்டோம், இந்த மதரசாக்கள் எல்லாம் இழுத்து மூடிடுங்க, இந்த கட்டடங்களை பாடசாலைகளுக்கு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னவர்களும் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தீன், இந்த தீனை அல்லாஹ் பாதுகாப்பான்.
அல்லாஹ்வை கேட்குகின்றான், யுரிதூன அய்யுத்ஃபிஉ நூர் அல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹுடைய நூரை தன்னுடைய வாயால ஊதி அணைக்கவா விரும்புகின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரே, அல்லாஹ் அவனுடைய நூரை, ஒளியை, பிரகாசத்தை அவன் முடித்தே தீருவான். வலு கரிஹல் காஃபிரூன், அல்லது வலு கரிஹல் முஷ்ரிகூன், இறை நிராகரிப்பார்கள் வெறுத்தாலும் சரியே. அல்லாஹுடைய பொதுவான ஒரு போக்கு, ஒரு சுன்னா தான். இஸ்லாத்துடைய ஆரம்பம் மிக எளிமையான முறையில் தான் ஆரம்பம். பதஅல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் ஆரம்பித்தது வெறும் ஒரு நபரை வைத்து. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்குகின்றான். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுடைய ஹாத்தமுன் நபியின், நபிமார்களுக்கு முத்திரையாக வந்தவர்கள். அவர்களுக்கு அந்த ஹிரா குகையில வைத்து அல்லாஹ் நுபுவத் என்று சொல்லக்கூடிய கிரீடத்தை அணிவிக்குகின்றான். அந்த நுபுவத்துடைய கிரீடத்தை அணிந்த நபி அவர்கள் தனியாகத்தான் வந்தார்கள். எந்த விதமான வரவேற்பும் இல்லை, எந்த வகையான ஆரவாரமும் இல்லை. அவர்கள் முதலாவது சந்தித்தது ஒரு பெண்ணை தான் அல்லவா, ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் முதலாவது சந்திக்குகின்றார்கள். நுபுவத்துடைய ஆரம்பமும் ஒரு பெண், நுபுவத்துடைய இறுதியும் ஒரு பெண் என்றால் மிகையாகாது. நுபுவத்துடைய ஆரம்பம் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நுபுவத்துடைய முடிவு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கூறுவார்கள், என்னுடைய வீட்டில், என்னுடைய அறையில, என்னுடைய மடியில, என்னுடைய உமிழ்நீருடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் கலந்த நிலையில தான் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கிவிட்டான். நுபுவத்துடைய ஆரம்பமும் ஒரு பெண், நுபுவத்துடைய ஒரு முடிவும் ஒரு பெண். மிக எளிமையான முறையில் நபி அவர்களுடைய நுபுவத்தும் மிக எளிமையான முறையில், நபி அவர்களுடைய இறுதி முடிவும் எளிமையான முறையில். நபியுடைய ஜனாசாவுல கூட சில சீராவுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, வெறும் 33,000 சஹாபாக்கள் தான் கலந்து கொண்டார்கள். தன்னுடைய உயிரை விட பெரிதாக மதித்தார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள். ஆனால் நபி அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் அந்த மக்கா மதீனாவை சூழ இருந்தவர்கள் வெறும் 33,000. அதற்கு 3 மாதத்திற்கு முன்னால் நடந்த ஹஜ்ஜத்துல் வதால 1,24,000 பேர் கலந்து கொண்டாங்க. 3 மாத இடைவெளியில் நபியுடைய வஃபாத் ஏற்படுகின்றது. வெறும் 33,000 சஹாபாக்கள் தான் கலந்ததாக வரலாறு கூறுகின்றது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய இஸ்லாம் ஹக்கான உண்மையான நிகழ்வுகள் எல்லாம் எளிமையான முறையில், ஆடம்பரம் படோடோபம் அப்படி ஒன்றும் இல்லை. இஸ்லாம் அதை விரும்புவதும் இல்லை. இன்றைக்கு பாருங்க, இந்த அழகான இந்த கடற்கரையுடைய ஓரத்தில், இந்த மணல் வெளியில, இதில் நீங்க அழகான முறையில் அமர்ந்து இந்த நிகழ்வுல நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. இதுவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஒரு அடையாளம். நாம் எனக்குடைய நேரமும் மிக குறைவாக இருக்குது. நான் வருவதில் கொஞ்சம் தாமதித்து விட்டேன். ஏலவே இவர்கள் நிகழ்ச்சிகளையும் போட்டு விட்டார்கள். மக்ரிபுக்கு முன்னால் இந்த நிகழ்வை முடிக்கணும். அதற்கு பின்னால் கட்டிடத்துடைய அடிக்கல் நாட்டு விழா, அதற்கு பின்னால் மக்ரிபுக்கு பின்னால் நம்முடைய நெருங்கிய நண்பர் மௌலானா சதீதுத்தீன் பாக்கவி மத்ததில்லுல் ஆலி அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பயான் நிகழ்ச்சியும் இருக்குது. அதனால் மிக குறுகிய நேரம் தான். அதில் சில விடயங்களை நானும் உங்களுடன் சேர்ந்தே பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், இந்த உலகத்தில் எத்தனையோ கலைகளில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக பல்கலைக்கழகம் என்று சொல்லும் பொழுது அங்கே எத்தனையோ வகை வகையான கலைகளில் அதாவது இளைஞர்களும் இளைஞர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா வகையான கலைகள், கல்வி, அறிவினுடைய அடிப்படை எது என்றால் வஹ்யுடைய அறிவு தான். மற்ற எல்லா கலைகளும் இந்த வஹ்யுடைய அறிவின் பரக்கத்தின் மூலமாகத்தான் அவர்கள் உண்டு பண்ணினார்கள் என்றால் மிகையாகாது. ஏன்? வஹ்யுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்.
அந்த வஹையை அல்லாஹ் நேரடியாக நபிமார்களுக்கு படித்து கொடுத்தான். நாங்கள் சொல்லுவோம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாத நபி. அவர்கள் யாரிடத்திலேயும் கால் மடித்து படிக்காத நபி. ஆனால் அவர்களுக்கு படித்து கொடுத்தது யாரு? உலகத்தில் உள்ள அனைத்து அறிஞர்கள், அனைத்து பட்டதாரிகள், அனைத்து ஆலிம்கள், அல்லாமாக்களுடைய மிகப்பெரிய படைத்து போஷித்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அல்லவா படித்து கொடுத்தான் நபிமார்களுக்கு. ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது மனிதர். இப்பொழுது தான் உலகத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால மனிதர்கள் யாரும் இல்லை. அவர்களிலிருந்தே அவர்களுடைய மணி ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்குகின்றான். அவர்களின் மூலமாக, அவ்விருவரின் மூலமாகத்தான் சந்ததிகள் பெறுகின்றன. இப்பொழுது வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் பல பொருட்களுடன் இணையோனும். இப்போ நானும் நீங்களும் எங்களோட வீட்டில் பல பொருட்கள், பல சாதனங்கள், பல உணவு பண்டங்கள், அவைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். ஏன்? எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பாவித்தார்கள். அந்தந்த பெயர்களை பாவித்ததனால இப்போ நாங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பிளேட்டுன்னு சொல்லி கொடுக்கிறோமா? ஸ்பூன் கரண்டி சொல்லி கொடுக்கின்றோமா? கப்புன்னு சொல்லி கொடுக்கிறோமா? ஏன்? வீட்டில் உள்ள பெரியவர்கள் யூஸ் பண்ணுகின்றார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குகின்றார்கள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால யாரும் வந்ததும் இல்லை, வாழ்ந்ததும் இல்லை. அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் பாவிக்கிற பொருள்களையுடைய பெயர்களையும் சொல்லிக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புழங்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். சில நேரங்களில் ஒரு தப்பபிப்பிராயம் இருக்குது. வஹீண்டா அது வெறும் ஆன்மீகத்திற்கு மட்டும்தான் வழிகாட்டும். ஆன்மீகத்தை படித்தவர்கள் சில வேளை உலமாக்கள், நீங்க உங்களோட மஸ்ஜிதில், நீங்க உங்களோட மதரசாக்கள்ல மட்டும் இருந்து கொள்ளுங்க. நீங்க வெளி உலகத்துக்கு வந்து நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சில்ல, நீங்க அக்கவுண்ட்ஸ் படிச்சில்ல, நீங்க மெடிசின் படிச்சில்ல, அதனால உங்களுக்கு அதுல சம்பந்தப்படையல. நீங்க உங்களுக்குள்ள உங்களோட அந்த ஒரு சுட்டு வட்டாரம், உங்களோட மஸ்ஜித், உங்களோட மதரசாக்குள்ள மட்டும் இருந்து கொள்ளுங்கள் என்றும் சிலர்கள் பேசுவதை நாம் கேட்கலாம். வஹி என்பது வெறும் ஆன்மீகத்திற்கு மட்டும் வழிகாட்டியது அல்ல. ஒவ்வொரு காலத்தில் நபிமார்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொண்டார்களோ அந்த அனைத்து சவால்களுக்கும் அல்லாஹ் வஹீன் மூலமாக பதில் சொன்னான், வழிகாட்டினான். ஹதரத் துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் அந்த நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர். அவர்களால் மிகப்பெரிய அதாவது ஆபத்துகளும் தீங்குகளும் விளைவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மிக நீண்ட வரலாறு சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் கூறுகின்றான். நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் மிக சுருக்கமாக கூறுகின்றேன். அவர்கள் வந்து சொன்னார்கள், காலூ யா தல் கர்னைன் இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். இந்த யஜூஜும் மஜூஜும் பூமியில குழப்பம் பண்ணுகின்றார்கள். அதனால் அவர்களை ஒரு மலைக்கு பின்னால் வைத்து அந்த மலைக்கு பின்னால் அவர்களை அடைத்து மிகப்பெரிய ஒரு மதிலை, ஒரு தாப்பையை கட்டிவிடுங்கள் என்று சொல்ல அவர்களும் கூறுகிறார்கள், நீங்க அல்லாஹ் தந்திருக்கிற அந்த குவ்வா, அந்த பலத்தை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க. அத்தூனி ஜுபர் அல் ஹதீத், இரும்பு பாலங்களை நீங்க கொண்டு வாங்க. மிக பிரமாண்டமான உயர்ந்த இரும்பு பாலங்களை கொண்டு வந்து அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் உள்ள மிக பிரமாண்டமான ஒரு மலைக்கு பின்னால அந்த யஜூஜ் மஜூஜை வைத்து மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு மதிலை, ஒரு தாப்பையை கட்டி அவர்கள் முடித்ததோடு என்ன சொன்னார்கள்? கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا. அவர்கள் என்ன ஒரு சிவில் இன்ஜினியர், அவர்கள் ஒரு பொறியியலாளராக இருந்தார்கள். ஆனால் யாரு அவர்களுக்கு அல்லாஹ் வஹீன் மூலமாக வழிகாட்டினான். இப்பொழுது அந்த முழு யஜூஜ் மஜூஜ் அடைக்கப்பட்டு கடைசியில அவர்கள் அதாவது அவர்கள் துடிக்கவில்லை, துள்ளவில்லை, குதிக்கவில்லை. என்னால் தான் நடந்தது, நான் தான் சாதித்தேன். இது இஸ்லாமியர்களுடைய பண்பாடு அல்ல. எந்த நல்ல வேலையை செய்தாலும் அல்லாஹ் இதை என்னால் வாங்கிக் கொள்வாயாக,
ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த புனித பைத்துல்லா அழிந்திருந்தது, அதனுடைய தாப்பைகள் சுவர்கள் எல்லாம் உடைந்திருந்தது. பின்னால் அவர்கள் கட்டி எழுப்பதற்கு பின்னால் அவர்கள் என்ன தம்பத்தம் அடித்தார்களா? இல்ல, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், என்னுடைய புறத்திலிருந்து இந்த ஹிதுமத்தை, இந்த உன்னுடைய மஸ்ஜிதுக்கு பைத்துல்லாவுக்கு செய்த சேவையை நீ பொருந்திக் கொள்வாயாக. ஹதரத் துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, இது என்னுடைய ரப்புடைய அருள். ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, என்னுடைய ரப்புடைய வாதா ஒன்று வந்துவிட்டால் இதை துண்டு துண்டாக தூள் தூளாக ஆக்கி விடுவான். வகான வஅது ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்புடைய வாதா வாக்கு உண்மையானது. ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக வழிகாட்டினான். ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி, அவர்கள் ஆட்சியாளர், அவர்கள் மிகப்பெரிய சீஃப் ஜஸ்டிஸ், மிகப்பெரிய ஒரு நீதிபதி. அவர்களும் அவர்களுடைய தந்தையும் விசாரித்து தீர்ப்பளித்த பல வழக்குகள் குர்ஆன்ல இன்றும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். இந்த லோ காலேஜில் படிச்சாங்க, எந்த சட்டக்கல்லூரியில் அவர்கள் பாஸ் ஆகி வெளியில வந்தாங்க, அல்லாஹ் படித்து கொடுத்தான். வெறும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்தவர் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரங்களில் ஈடுபட்டார்கள். இன்று உலகத்தில் 194 மேற்பட்ட நாடுகள். இந்த சின்ன தீவு இலங்கை வேணுமென்ற 2 கோடி 20 லட்சம் பேர் வாழ்வாங்க. கடந்த காலத்தில் வாழ்ந்த ஆட்சியாளர் எல்லாம் எப்படி எல்லாம் பேசினாங்க. 25 வருஷத்துக்கு எங்களை அசைக்கல, எங்க ஆட்டேல, எங்களை யாரும் ஒன்றும் நினைக்கல. அவர்கள் அல்ல, அவரோடு இருந்த சில முஸ்லிம்கள் கூட சொன்னதை நீங்க காதால கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தை ஆட்சி செய்தாங்க. மனிதர்களையும் ஆட்சி செய்தாங்க, மிருகங்களையும் ஆட்சி செய்தாங்க, பறவைகளையும் ஆட்சி செய்தார்கள், ஜின்களையும் ஆட்சி செய்தார்கள். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். உதுவுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹர். அவர்கள் ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரத்தை ஒரே ஒரு நாளுடைய காலை பொழுதில் கடந்து விடுவார்கள். தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்குது. ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்தது பிலஸ்தீனத்தில். நிறைய நபிமார்களுடைய வாழ்ந்த இடம், வஹி இறங்கிய இடம், நபிமார்கள் அடங்கிய இடம் அந்த புனிதமான பிலஸ்தீன், அந்த மண், அந்த பூமி. அவர்கள் காலையில் ஃபஜ்ருக்கு பின்னால பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய சும்மா சாதாரணமான பிரயாணம் அல்ல. வஹுஷரலு சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸஊன். ஹதரத் சுலைமானுக்காக மனிதர்களுடைய படை, ஜின்களுடைய படை, பறவைகளுடைய படை எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு அணி அணியாக வகுத்து வைக்கப்பட்டு அதற்கு பின்னால காற்று அவர்களை சுமந்து கொண்டு செல்லும். ஃபஜ்ருக்கு பின்னால காற்று அவர்களை சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். துஹருடைய நேரத்தில் ஈரானுடைய இஸ்தஹ்ரி என்ற அந்த நகரத்தை அடைவார்கள். மீண்டும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு துஹருக்கு பின்னால அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். மாலையில் ஆப்கானிஸ்தானுடைய காபூலை சென்று அடைந்து விடுவார்கள். எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர். விமானத்தில் போனவர்களுக்கு தெரியும், விமானம் டேக் ஆஃப் பண்ணினதுக்கு பின்னால மேல பறக்க ஆரம்பித்தா 900 கிலோமீட்டர்ஸ் per hour, ஒரு அவருக்கு 900 கிலோமீட்டர். இன்னும் சில விமானங்கள் ஒரு அவருக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குது. அதற்காக வேண்டி எத்தனை லட்சம் செலவு, எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை பைலட்டுகள், எத்தனை நிறுவனங்கள், எத்தனை ஏற்பாடுகள். ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காற்று சுமந்து கொண்டு செல்லுகின்றது. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் per hour. ஏன்? காலையில் ஒரு 2500 கிலோமீட்டர், மாலையில் ஒரு 2500 கிலோமீட்டர். காலையில் புறப்பட்டா மாலையை போயிட்டு சேர்றாங்க 8-10 அவருக்குள்ளால 5000 கிலோமீட்டர். இது என்ன சக்தி? இந்த சக்தியை நானும் நீங்களும் விளங்கோணும். இந்த ஷடவாத, இந்த மதசார்பற்ற வெறும் மற்ற கல்வியை மட்டும் கல்வி கல்வி அறிவு அறிவுன்னு சொல்லி அதற்கு பின்னால் நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்குது. நான் அதற்கு எதிர்ப்பு இல்லை.
தாராளம் ஓலெவலோ ஏலெவலோ மெடிசினோ அதாவது வேறு என்னென்ன அக்கவுண்டிங்கோ அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸோ வேண்டிய துறைகளில் நாங்கள் தாராளம் ஈடுபடலாம். ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு விடேலா, நாங்கள் தீனை விட்டு விடேலா, மார்க்கத்தை மறந்து பேசேலா. எங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமான், அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை, இஸ்லாத்தின் மீது உண்டான அந்த பிடிப்பு, அது எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது போன்ற கலைகளை நாங்க உருவாக்கலாம். இன்றைக்கு மெடிக்கல் ஃபேக்கல்டிஸ்ல படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த அல் கானூன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அதற்கு அதாவது பைபிள் என்று சொல்வார்கள் சிலர்கள், அதாவது வைத்தியத்துறையுடைய பைபிள் என்று சொல்வார்கள். அதை உருவாக்கியவர் யாரு? அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாமா மிகப்பெரிய அறிஞர். இப்னு சீனா ரஹிமஹுல்லா அவர்களால இந்த வைத்திய கலையை எவ்வாறு உருவாக்க முடிந்தது? அல்லாமா அபுல் காசிம் அஸ்-ஸஹராவி ரஹிமஹுல்லாஹ், the father of modern surgery, நவீன காலத்துடைய அறுவை சிகிச்சையுடைய தந்தை யாரு? அல்லாமா அபுல் காசிம் அஸ்-ஸஹராவி. முஹம்மது இப்னு மூசா ஹவாரிஸ்மி மேத்தமேட்டிக்ஸை, கணிதவியலை உலகத்திற்கு தந்தவர்கள். அல்லாமா இத்ரீஸ் ஜியோகிராஃபியை அறிமுகம் செய்தவர்கள். ஜாபிர் இப்னு ஹையான் கெமிஸ்ட்ரி, ரசாயனவியலை அறிமுகம் செய்தவர்கள். இப்படியே நீங்க பார்த்து கொண்டு போகலாம். உலகத்தில் பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கலைகள் மக்களுக்கு படித்துக் கொடுக்கப்படுதோ அந்த கலைகளுடைய சொந்தக்காரர்கள் நாங்க. அந்த கலைகளை உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். பல்கலைக்கழகங்களுடைய ஆரம்பம் மஸ்ஜித், அதை மறந்துடாதீங்க. எல்லாம் எங்கட நாட்டில் உள்ள அநேகமான மதரசாக்கள் மஸ்ஜிதில். அது பரக்கத்தான இடம், அல்லாஹுடைய வீடு. தனி கட்டிடம் வந்தாலும் மஸ்ஜிதை நாங்கள் மறக்கலா. மஸ்ஜிதுடன் எங்களோட உறவு இருக்கணும். மஸ்ஜிதிலையும் எங்களை செய்த அமல்கள், எங்களோட கற்றல் கற்பித்தல்களுடைய நடக்கணும். ஏனென்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவர்களும் உருவானது மஸ்ஜிதிலிருந்து. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா உருவானது, இமாம் தபரி ரஹிமஹுல்லா உருவானது. நூற்றுக்கணக்கான இமாம்களை உருவாக்கிய இடம் மஸ்ஜித். உலகத்தில் முதலாவது யூனிவர்சிட்டி மொரோக்கோவில் உள்ள ஜாமியாத்துல் கைருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அதற்கு கரவியின், ஜாமியாத்துல் கரவியின் என்று சொல்லுவாங்க. அதற்கு பக்கத்தில் முதலாவது உக்பா இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து அந்த ஜாமி உக்பா இப்னு நாஃபி என்ற அந்த மஸ்ஜிதில் உருவானது. அந்த கைருவான் என்ற அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வந்தது இந்த இவருடைய இந்த வந்து அவர்கள் உருவாக்கியதை வைத்து. தூனுசியால ஜாமிஅத்து ஸைத்தூனா 1200 வருஷங்களுக்கு முன்னால இந்த லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட், இந்த கேம்பிரிட்ஜ், யூஎஸ்ல இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இதெல்லாம் இருக்குது. இது 200, 200, 300 வருஷங்களுக்கு முன்னால வந்தது. 1200 வருஷங்களுக்கு முன்னால உருவான அந்த ஜாமிஅத்து ஸைத்தூனா என்ன? ஜாமிஉ ஸைத்தூன், ஜெய்தூன் என்ற மஸ்ஜிதிலிருந்து தான் அந்த ஜாமிஅத்து ஸைத்தூனா உருவாகிச்சு. ஈஜிப்தில் இருக்கிற அல் ஜாமிஅத்துல் அஸ்ஹர், முதல்ல அல் ஜாமிஉல் அஸ்ஹர் என்ற மஸ்ஜிதிலிருந்து தான் அல் ஜாமிஅத்துல் அஸ்ஹரா உருவாகி இருக்குது. ஏன் அவ்வளவு தூரம் போக வேணாம்? எங்கட ஸ்ரீலங்காவில் கொழும்பில் இருக்கிற ஜாஹிரா காலேஜ் இருக்குது. வாப்பிச்சி மரைக்காயர் தான் உருவாக்கினார். அந்த ஜாஹிரா காலேஜ் முதலாவது மதரசத்து ஜஹ்ரா அது உருவாகி அதற்கு பின்னால தான் ஜாஹிரா காலேஜ். சரித்திரத்தை எடுத்து பாருங்க. ஜமடகொடையில அதாவது ஹைரியா பெண்கள் பாடசாலை, அது அல் மதரசத்துல் ஹைரியான்னு தான் இருந்துச்சு. அதற்கு பின்னால தான் ஹைரியா பெண்கள் காலேஜா மாறி இருக்குது. நான் இதை சொல்ல வருகிறேன். பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், அங்கே கற்றுவிக்கக்கூடிய அந்த கலைகளாக இருக்கலாம். பல்கலைக்கழகங்கள் அனைத்தினுடைய உருவாக்கமும் மஸ்ஜித். அனைத்தை உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். எவ்வாறு முடிந்தது? அவர்கள் இந்த வஹ்யுடைய இல்முல தன்னை ஈடுபடுத்தினார்கள், மறுமுறையில் அமலும் செய்தார்கள். பட்டம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நிறைய உலமாக்களும் வீட்டிருக்கின்றோம். வெறும் இல்மால மட்டுமல்ல, அந்த இல்முடன் சேர்ந்து அமல் வரணும். ஒரு ஆலிமின் மூலமாக மஹல்லாவுல மாற்றம், ஒரு ஆலிமின் மூலமாக அந்த ஊருல கிராமங்கள்ல மாற்றம், அந்த ஆலிமின் மூலமாக அந்த பிரதேசங்கள்ல மாற்றம். நாங்க படித்திருக்கிறோம் வரலாறுகளை. ஒவ்வொரு நாடும் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது, ஒவ்வொரு நாடு எப்படி எப்படி எல்லாம் மாறிடுச்சு. இந்த நாங்க எங்களுக்கு பக்கத்தில் உள்ள
எங்களோட அந்த மோல்டிவ்ஸ், அதாவது மொரோக்கோவிலிருந்து ஒரு ஆள் வாராரு. மொரோக்கோவிலிருந்து ஒரு ஆள் வந்தாரு, ஒரு வலியுல்லா. அவரின் மூலமாகத்தான் அந்த மோல்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாடே இஸ்லாமிய நாடாக மாறிச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நேரம் மிச்சம், அதாவது குறுகிய நேரமாக இருப்பதனால இரண்டு விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். முதலாவது, வஹ்யுடைய அறிவினுடைய பொறுமதியை நாங்கள் விளங்கணும். தாராளம் குர்ஆன்ல ஈடுபடுவோம், ஹதீஸ்ல ஃபிக்ஹ்ல ஈடுபடுவோம். அதற்கு பின்னால தேவையான எல்லா கலைகளையும் படித்தால் நானும் நீங்களும் பாதுகாக்கப்படுவோம். இன்று பல்கலைக்கழகங்கள்ல படித்து கொண்டிருக்கக்கூடிய சில இஸ்லாமிய இளைஞர்களும் இளைஞர்களும் தான் எங்களுக்கு எதிர்ப்பு. அவர்கள் தான் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு. அவர்கள் தான் சொல்றது ஃப்ரீடம் வேணும், சுதந்திரம் வேணும். எங்களை 4 சுவருக்குள் அடைத்து வைக்காதீங்க, எங்களை கட்டி போடாதீங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் தாங்க, எங்களுக்கு சுதந்திரம் தாங்க, நாங்களும் ஆண்களுடன் உறவாடணும், கலக்கணும், அவர்களை போன்ற எல்லா வகையான விளையாட்டுகளை ஈடுபடணும். அதுதான் நடக்குது இப்போ உலகத்தில். இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஆண்கள் விளையாடுறாண்டா பெண்கள், ஆண்கள் எவரெஸ்ட்ல ஏறுறாண்டா பெண்கள், ஆண்கள் என்னென்ன செய்யறாங்களோ எல்லாத்திலையும் பெண்களையும் ஈடுபடுத்துகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் இந்த காலத்திற்கு பொருந்தாது. இது என்ன ஹைடெக் டெக்னாலஜியுடைய காலம், தொழில்நுட்பத்துடைய காலம். நாங்க என்ன செய்யணுமாம்? அவர்களுக்கு பொதுவா மாறணுமாம். சஹாபாக்கள் எங்கெங்க போனார்களோ அந்த நாட்டவர்கள் மாறினார்களே தவிர சஹாபாக்கள் மாறல்ல, இஸ்லாமிய அறிஞர்கள் மாறல்ல. என்ன சொல்றாங்க? நாங்களும் மாறணும். எங்கட கலாச்சாரம், எங்கட பண்பாடு, எங்கட பாரம்பரியம் அது நேற்று முந்தின உருவான ஒன்றல்ல, பரிசுத்தமானது, தூய்மையானது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கலாச்சாரத்தை, நாகரிகத்தை அல்லாஹ் படித்து கொடுத்தான். குர்ஆன்ல வருது, வ இன்னக லஅலா குலுகின் அதீம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மகத்தான ஒரு குணத்தில், உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள் என்ற இந்த ஆயத்திற்கு கீழால நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? அத்தபனி ரப்பி அத்தபன் ஹசனா. என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்று தந்தான், நல்ல இஸ்லாமிய நாகரிகங்களை, விழுமியங்களை அல்லாஹ் கற்று தந்தான். அதைத்தான் நாங்கள் இன்று சொன்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நபி அவர்கள் எந்தெந்த மண்ணில உழைத்தார்களோ, எந்த மண்ணில கூடுதலாக போய் வந்தார்களோ அந்த மண்ணில் நல்லவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் பக்குவமாக பேணுதலாக உள்ளவர்கள் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள். அதை நாங்கள் மறுக்க முடியாது. மறுமுனையில் அதே மண்ணில் உள்ளவர்கள் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போனால் விளங்குது. யூஎஸ்ல, அதே மாதிரி கனடாவில், யூகேல, யூரோப்பில் பல இடங்களுக்கு போனால் வெள்ளக்காரனுக்கு கூட கொஞ்சம் கூச்சம், கொஞ்சம் வெட்கம் வரும். ஆனால் அரேபியர்களுக்கு அந்த வெட்கம் கூட இல்லை. தைரியமா கட்ட கரிசல் உடுத்துக்கொண்டு வாராரு. அட, முட்டுக்காலை திறப்பது ஹராம் அல்லவா? முட்டுக்கால் ஆண்களுக்கு அவுரத் இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் அவுரத் இருக்குது. அதாவது பெண்களுக்கு அவுரத் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது. கட்ட கல்சன் உடுத்து கொண்டு வாராங்க. அங்க எங்கேயாவது போய், அதாவது இங்க ஹலால் இல்ல, எல்லாம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா ஹலால். அவனுக்கு ஹலால பத்தி, ஹராம பத்தி. நாயோட விளையாடுறான், நாயோட கொஞ்சுகின்றான், நாய் ரேச வைக்கிறான். இன்னும் ஒரு கருத்து, அல்லாஹ் மன்னிக்கோணும், எங்கட சில சகோதரர்கள் வெளிநாடுகளுக்கு போய்த்து வேலை இல்லாம அவங்க நாய் பண்ணையில நாயா வளர்க்குறாங்க. ஏன்? வேற ஜொப் ஒன்றும் கிடைக்கல, ப்ரொஃபஷனல் இல்ல, சரியா படிக்கல, எவ்வளவோ பணத்தை கட்டிட்டு போனாங்க, வெறும் கையோட வரையில. என்ன ஜொப்பு? அவர் நாய் பண்ணையில. என்ன இன்றைக்கு நாய்களை வளர்க்குறாங்க வீட்டில் வைத்து. எங்க? இஸ்லாமிய அரேபிய சில பெண்மணிகள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் எங்களுக்குன்ற ஒரு நாகரீகம், எங்களுக்குன்ற ஒரு அழகான பண்பாடு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள். நம்முடைய நடை, உடை, பாவனை, ஆண்களுடைய, பெண்களுடைய எவ்வாறு நடை, உடை, பாவனைகள் அமையணும். பெண்கள் ஆபரணம் அணிவதற்கு அனுமதி, ஆண்களுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் தான் போடலாம். ஆனால் இன்றைக்கு சில யங்ஸ்டர்ஸ் பாருங்க, கையில் ஒரு வகையான காப்பு, கழுத்தில் ஒரு வகையான செயின்,
காதுல ஒரு வகையான தோடு. நினைக்கிறாங்க தங்கம் போடக்கூடாது, வெள்ளி போடலும், வெள்ளியும் கூடாது, தங்கமும் கூடாது. ஆண்களுக்கு வேணும்டா ஒரே ஒரு மோதிரம். அவர்களுடைய சில தலைமுடிய நாங்க பார்த்தோம், கண்டராவியாய்க்கும் தலைமுடி. வாப்பாவுக்கு தைரியம் இல்ல, சொல்லல மகன் என்னமான செஞ்சிருவானாய்க்கும். அதனால வாப்பா பார்த்து கொண்டிருக்கிறாரு. எங்கட உம்மா பாப்பமார் எங்களை பாதுகாத்தாங்க. சின்ன வயதுல ஒரு பெண்மணி குமராகிட்டா, உம்மா அவங்க பெரிசா படிச்சிருக்கல்ல. எனக்கு தெரியும், இப்ப நானும் 50-60 வருஷம் நாங்க வாழ்ந்து 30-40 வருஷத்துக்கு முன்னால கிராம சூழல்ல வளர்ந்த நாங்க பார்ப்போம். அந்த நேரத்தில் உள்ள தாய்மார்கள் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு, வாப்பமார் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு, ஓ லெவல் முடிச்சவர்கள் கூட இல்ல. ஆனா வீட்டில் உள்ள ஒரு மகள் குமராகிட்ட மகள் இப்ப ஆம்பளங்களுக்கு முன்னால வாரல்ல, தலையை திறந்து போட்டுக்கொண்டு உட்காரல்ல, நெஞ்ச திறந்து போட்டுக்கொண்டு உட்காரல்ல, ஆண்களுக்கு முன்னால காலுக்கு மேலால காலை போட்டு ஈக்கிறல்ல. நீங்க முந்தி மாதிரி இல்ல மகள், இப்ப நீங்க பெரிய மனுஷியாக ஆகிட்டீங்க, அதனால மரியாதையாக இருக்கணும், ஆண்களுக்கு முன்னால வாரல்ல. பழைய மாதிரி சில பெண்மணிகளை சின்ன வயசுல கண்டோம். திருமணத்திற்கு பின்னால தான் சிலவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்டது, இப்ப பாருங்க எவ்வளவு பசந்தா அழகா இருக்கிறாங்க. திருமணம் வரைக்கும் அவர்கள் வெளியில வரவே இல்லை. எங்கட உம்மா வாப்பமார் எங்களை பழக்கினாங்க, வளர்த்தாங்க, நல்ல பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க. மஸ்ஜிதுக்கு போகும்பொழுது மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்கள், சபையில் இருக்கும் பொழுது சபையுடைய ஒழுக்கங்கள், பொது வாகனங்கள்ல பிரயாணம் செய்யும் பொழுது. சில வேளை எங்கட இலங்கையில் உள்ள சில பகுதிகளில் உள்ள யங் இளைஞர்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்தாங்கண்டா, அவங்க பேசுற பேச்ச சகிக்கலாம். அசிங்கமான பேச்சு அல்லது வேற 2 டபுள் அர்த்தம் வரக்கூடிய பேச்சு, அவர்களுடைய சில செயல்கள், இவர்கள் இஸ்லாமியர்களா என்று நாங்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய நிலைமை கூட ஏற்படும். நான் எதை சொல்ல வாரேன்டா, இங்க வந்திருக்கிற அத்துணை ஆண்கள், இங்கே விட்டிருக்கிற அத்துணை பெண்மணிகள், எங்கள் எல்லோருக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்குது. இவர்களை வெறும் மதரசாவுல, இவர்களை வெறும் பாடசாலைகள்ல சேர்த்ததோட எங்களோட கடமை முடியறதில்லை. எங்களோட வீட்டுடைய சூழலை சீராக்கணும். முதலாவது வீடு தான் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குரிய முதலாவது பாடசாலை. வீட்டில் அல்லாஹ்வுடைய பெயர் கேட்கப்படணும், குர்ஆனுடைய சப்தம் கேட்கப்படணும், நபியுடைய ஹதீஸ்கள் வாசிக்கப்படணும். நபி அவர்களுடைய உம்மஹாத்துல் முஃமினீனுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன. இதுவரைக்கும் வஹீல இறங்கிய ஓதப்பட்ட அந்த ஆயத்துகளை நீங்க வீட்டில் முஸாக்கரா செய்யுங்க, நபியுடைய ஹதீஸ்களை முஸாக்கரா செய்யுங்க. கடந்த காலங்களுடைய நம்முடைய இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை படிச்சு கொடுங்க. எவ்வளவு வீரமாக, எவ்வளவு ஆக்ரோஷமாக, தீன் உயிர் போனாலும் சரி நபியுடைய ஒரு சுன்னத்தை விடமாட்டேன் என்றெல்லாம் உறுதியாக இருந்தவர்களுடைய வரலாறுகளை எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். ஹலாலான முறையில சாப்பிடணும். பெண்கள் மானத்தோட மரியாதையோடு இருக்கணும். ஆண்களோடு பெண்கள் கலக்கரல்ல, ஆண்களும் பெண்களும் என்ற இப்ப உங்களோட ஊர்ல இருக்குதோ தெரியல, சில இஸ்லாமிய 100க்கு 100 இஸ்லாமிய பாடசாலை, எங்கேயாவது ஒரு அரசியல் தலைவர் வாராண்டா எங்கட குமரு பெண்களை வச்சுத்தான் பேண்டு வாத்தியம். அப்படி எங்க கட்டுப்பாடும் இல்ல, சேர்க்கலும் இல்ல. நீங்க உங்களோட கலாச்சாரம், இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், அந்த கள்ளி கம்பு பார்க்கல எங்களுக்கு சொல்லி சில கலாச்சாரம் இருக்கு, பரவாயில்லை ஆண்களை வச்சு. ஆனால் வயது வந்த பெண்களை வச்சு அவங்களோட கையில பேண்ட கொடுத்து, அவங்களோட கையில வாத்தியங்களை கொடுத்து அந்நியவர்களை வரவேற்கிறது, இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. எங்கேயும் கட்டாயப்படுத்தியும் இல்ல, நீங்க இப்படித்தான் வரவேற்கணும். விளையாட்டு போட்டி வந்தா ஆண்களோட பெண்களும் சேர்ந்து, ஆண்கள் அணிகிற டிஷர்ட் மாதிரி பெண்களும் அணிந்து கொண்டு, ஆண்கள் சத்தம் போடுற மாதிரி அவங்களோட டீமுக்கு, அவங்களோட அந்த ஹவுஸுக்கு சத்தம் போடுறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் உதாரணத்திற்காக ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இஸ்லாமிய பண்பாட்டுடன் நாங்க வளர்ந்தோம் என்று அல்லாஹ் பாதுகாப்பான். எந்த சக்தியாலும் எங்கள் ஒன்றுமே செய்யல. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் துள்ளுவாங்க, குதிப்பாங்க, பாத்தில் உள்ளவர்கள் மேலே கீழே பாய்வாங்க, அதோடு அவர்களுக்கு அல்லாஹ் சமாதி கட்டுவான். மக்கால் உள்ள முஷ்ரிக்கீன்கள் 13 வருஷம் தான் பாய்ந்தார்கள், துள்ளினார்கள், குதித்தார்கள். பத்ருடைய மைதானத்திற்கு 1000 பேருடன் வந்தார்கள். அங்க நபி அவர்களுடன் இருந்தது 313 பேர். 2 குதிரைகள்,
8 வாள்கள், 100 ஒட்டகங்கள். அவர்கள் எல்லோரும் ஆயுத பாணிகள், இவர்கள் எல்லோரும் நிராயுத பாணிகள், அவர்கள் யுத்த பயிற்சி எடுத்தவர்கள். இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, ஒட்டிய வயிற்றுடன் வந்தார்கள். நாளை யுத்தம் நடக்க இருக்குது. நபி அவர்கள் முந்திய இரவுல அல்லாஹ்ட்ட மன்றாடுகின்றார்கள், அல்லாஹும்ம இன் தஹலிக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் தூபத் அபதா. யா அல்லாஹ், என்னுடன் ஒரு சின்ன கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறார்கள், இவர்களை அழித்து விட்டால் இதற்கு பின்னால உன்னுடைய சங்கநாதத்தை, உன்னுடைய பெயரை சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. என்ன சொன்னாங்க? இன்னமஇ கௌம், என்னோட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னஹும் உராத் ஃபக்ஸுஹும், அவர்களுக்கு முழுமையான ஆடை இல்லையா அல்லாஹ், ஆடை அளிப்பாயாக. இன்னஹும் ஜியாஃப் அத்இம்ஹும், உணவு கூட இல்லை, அவர்களுக்கு உணவளிப்பாயாக. இன்னஹும் திமா ஃபஸ்கிஹிம், தாகத்துடன் வந்திருக்கிறாங்க, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ நீரை புகட்டுவாயாக என்று துஆ செய்து கொஞ்ச நேரம் கூட கலியல்ல அல்லாஹ் வஹீல ஆயத்தை இறக்குகின்றான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ உங்களோட ரப்பை நீங்க அழைத்தீங்க, உங்களோட அழைப்புக்கு நான் பதில் தந்து விட்டேன். 1000 மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு நான் உதவி செய்ய போகின்றேன். பலா இன் தஸ்பிரு வ தத்தகு வ யஅதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்ஸத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். இன்னும் நீங்கள் பொறுமையாக, இன்னும் நீங்கள் உறுதியாக இருந்த 1000 அல்ல, அடையாளம் விடப்பட்ட தலைப்பாகை கட்டின 5000 மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, மக்காவுல யாரெல்லாம் பாய்ந்து கொண்டு துள்ளிக்கொண்டு குதித்து கொண்டு எங்களை விட்ட ஆள் இல்ல, எங்களோட குடும்பத்தை விட்ட ஆள் இல்ல, இந்த நாட்டில் நாங்கத்தான் 25 வருஷம் 50 வருஷம் வாழ்வோம் என்று இப்ப சொன்ன மாதிரி மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் சொன்னார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பத்ருடைய கிணற்றிலேயே சமாதி கட்டி விட்டான். அவர்களுடைய பிணங்களை பார்த்த நபி அவங்க கேட்டார்கள், வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. நம்முடைய அல்லாஹ் நமக்கு வாக்களித்த அந்த உதவியை கண்டுவிட்டோம். உங்களுக்கு வாக்களித்த தோல்விய நஷ்டத்தை நீங்க கண்டுட்டீங்களா? ஹஜ்ரத் உமர் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் துகுல்லிமு மின் அஜ்சாத் லா அர்வாஹா ஃபீஹிம். நீ யா ரசூலல்லாஹ், நீங்க சில உடல்களோட பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அவர்கள்ட்ட ரூஹ் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, மா அன்தும் பி அஸ்மா மின்கும், உங்களை விட அவர்கள் நல்ல விதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க என்ற கருத்துப்பட அந்த யார் யார் பாத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சமாதி கட்டினான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இந்த குலியத்துல் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா இந்த அரபிக் கல்லூரியுடைய 10வது ஆண்டு நிறைவு விழா பட்ட விழாவுக்கு வந்தோம். இப்படி எல்லாம் நடந்துச்சு, வீடியோ பண்ணினோம், ஃபேஸ்புக்கில் போட்டோம், எங்களோட ஊரில் உள்ளவங்க எல்லாம் உலகத்தில் உள்ளவங்க பார்த்துட்டாங்க. அதல்ல, நானும் மாறணும். வந்திருக்கிற நீங்க ஆண்களும் உங்களை மாற்றிக்கொள்ளணும். வந்திருக்கிற பெண்கள்கிட்ட மாற்றங்கள் வரணும். நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையில் இஸ்லாமிய முறைப்படி நான் வாழ்ந்து என்னுடைய பிள்ளை நான் மரணித்ததற்கு பின்னால எனக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக மாற்றணும். ஊர் உலகம் என்ன சொன்னாலும் சரி, நான் தீனை விட மாட்டேன், நான் ஃபர்தாவை விட மாட்டேன், நான் ஹிஜாபை விட மாட்டேன், நான் ஈமானை விட மாட்டேன். எங்களுடைய ஊரில் இந்த போதை வஸ்து, போதை பழக்கத்துக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். எங்களோட வாலிபர்கள் வடித்து வருவதற்கு இடமளிக்க மாட்டோம். எங்களோட பெண்மணிகள் கிளாஸ் என்று வெளியில போய் அநாகரீகமாக தவறுதலாக நடப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு உறுதி எடுத்து, எப்படி எங்களோட மஸ்ஜிதோ அதே மாதிரி எங்களோட வீடுகளுடைய சூழலை மாற்றினா நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் பாதுகாப்பான். எங்கள் எல்லோருடைய முடிவையும் அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்கி வைப்பான். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே வீட்டிருக்கிற பட்டம் வாங்கக்கூடிய இந்த இளம் உலமாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுக்கு ஓதி கொடுத்து அவர்களை உருவாக்கி தந்த ஆசிரியர்கள், அவர்களுக்கு உதவியாக இருந்த நிர்வாகத்தினர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு நம் எல்லோருடைய முடிவை அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்கி வைப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களுடைய அன்புக்குரிய ஹசரத் அவர்கள் எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மிக அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீங்க.
என்றால் அவர் சொல்றதெல்லாம் முத்தான வார்த்தைகள். எமது அவர் ஒரு விடயத்தை சொன்னார், இப்பொழுது இருக்கின்ற இந்த புதிய டெக்னாலஜிக்கு சொந்தக்காரர்கள் எங்களுடையவர்கள் என்று. உண்மையும் தான். முதல் பல்கலைக்கழகமும் எங்களுடையதான், மொரோக்கோவில் உருவானது, அழித்து விட்டார்கள். சரி, அந்த நல்ல தகவல்களை உங்களோடு பரிமாறிய எமது அன்புக்குரிய ஹசரத் அஷேக் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி அவர்களுக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்து இவ்வளவு தூரம் வந்து சிறப்பித்த சிறப்பு பேச்சாளராக மட்டுமல்ல, கௌரவ அதிதியாக வந்த எங்களுடைய அன்புக்குரிய ஹசரத் அவர்களுக்கு இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கும், அதாவது எமது இந்த இமாம் முஸ்லிம் அரபு கல்லூரியின் அதிபர், அதன் பணிப்பாளர் அஷேக் நசீர் ஷரஃபி அவர்களும், அவர்களோடு இணைந்து அப்துல் ராசிக் ஹாஜியார் அவர்களும், இஃப்திகார் ஹாஜியார் அவர்களும் நினைவு சின்னம் ஒன்றை இப்பொழுது இந்த மேடையில் வழங்கி வைக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர்.